ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்கன்ட்லேருந்து கல்யாண்குமார். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்கன்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் கல்லூரிகள் மொத்தம் 440 இருக்குது. அதில் முதல்ல 50 இடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றி நம்ம ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல்லூரி மிக முக்கியமான ஒரு கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். இந்த கல்லூரியை பற்றின முழுமையான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி, அதில் காமிக்கக்கூடிய எந்த கல்லூரி இருந்தாலும் சரி, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்லூரியை போய் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். வெறும் ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்த்து வராதிங்க, அந்த கல்லூரியை முழுமையாக சுற்றி பாருங்கள். நீங்கள் சேரக்கூடிய கோர்ஸஸ்க்குரிய ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப்ஸ், லேப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கல்லூரியுடைய பிளேஸ்மெண்ட் டேட்டாவை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரி மட்டும் இல்லை, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, என்ன கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் கவுன்சிலிங்குடைய அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி உங்களோட கொஸ்டினை அனுப்பிச்சி வைங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை சொல்லுவாங்க. சரியா? ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் டீட்டெயில்ஸ், எப்படி இந்த கல்லூரியை ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன அக்ரிடேஷன் வாங்கிட்டு இருக்காங்க, கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, அப்படின்ற அனைத்து தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவர் என்னை பார்த்து சிரிக்கிறார் நான் இதை சொல்லும்போது. ஓகேங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கல்லூரியில் சுருக்கமாக ஜிசி சேலம் சொன்னாலே தெரியும். இதோடைய கவுன்சிலிங் கோட் 2615. இது 1966ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. கவர்மெண்ட் அட்டானமஸ் கல்லூரியாக இருக்குது. சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் அட்டானமஸ் கல்லூரி வாங்கினது மொத்தம் 4 கல்லூரி, அதில் இதுவும் ஒன்றுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கல்லூரியுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கல்லூரியை எப்படி ரீச் பண்ணலாம்? நான் வந்து சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து சொல்கிறேன். சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இதில் தான் போனேன். பட் நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4-5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொரோனாவுக்கு முன்னாடி போனது. ஸோ இந்த கல்லூரி வந்து நீங்கள் போகணுன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சி ரோடு எடுத்துக்கோங்க. சரியா? திருச்சி ரோட்லேருந்து நேராக போனீங்க அப்படின்னா ஓமலூர், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா ஓமலூர் நோக்கி போவீங்க. சரியா? இந்த சூரமங்கலம்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஊரெல்லாம் நம்ம தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு எல்என்டி பைபாஸ் ஜங்ஷன் வரும். சரிங்களா? அந்த ஜங்ஷனை திரும்பி லெஃப்ட் சைடில் வந்து ஓமலூர் மெயின் ரோடுக்கு போகும். அதில் ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கனாலே ரைட் சைடில் வந்து லக்ஷ்மி மில்க்கு பக்கத்தில் வந்து இந்த கல்லூரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரோடு. சரிங்களா? ஓகே. இது சென்னையிலேருந்து 335 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்புத்தூர்லேருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரையிலேருந்து 230 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலேருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோடு வந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், வெள்ளூர்லேருந்து 215 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. சரிங்களா? இந்த கல்லூரியில் என்னென்ன சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம், அதாவது கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். பிஇ சிவிலில் ஒரு 120 சீட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கலில் ஒரு 120 சீட்ஸ், ட்ரிபிள்இயில் ஒரு 60 சீட்ஸ், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 60 சீட்ஸ் இருக்குது, இசியில் ஒரு 60 சீட்ஸ் இருக்குது, சிஎஸ்சிக்கு ஒரு 60 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ என்பிஏ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோர்ஸ் தான், அதாவது ட்ரிபிள்இ மட்டும்தான் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நேக் அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A+ வாங்கியிருக்காங்க. என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 151 to 200 பேண்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி வந்து நேக்லேயும் என்ஆர்எஃப்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் என்பிஏல வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வேணும். சரிங்களா? ஓகே. இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஃப்ரீடம் பேலன்ஸ்டு ரூல்ஸ், அதாவது ஃப்ரீடம்க்கும் ரூல்ஸ்க்கும் நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது, நல்லா இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, அதே சமயத்தில் எக்ஸசிவான சுதந்திரமும் இருக்காது, ஈவனாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி நல்ல கிளப்ஸு, கிராஸ் டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க்கிங்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களாம். அதேமாதிரி கேரியர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர் இன்ஜினியரிங்க்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்கில் என்ஹான்ஸ்டு ஆர்ட் கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு நெகட்டிவும் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ஃபோக்கஸ்டாக கரிக்குலமை வந்து நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. லேப் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டிவ், நல்ல ஃபேக்கல்ட்டி வந்து நல்ல சப்போர்ட்டிவாகவும் ஹைலி அக்சசிபிளாகவும் இருக்காங்க. அதே மாதிரி என்கேஜிவாகவும் இன்ட்ராக்டிவாகவும் டீச்சிங் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லோ டியூஷன் ஃபீஸ் காஸ்ட்டு, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நல்ல ஸ்பேசியஸான ஈகோ ஃப்ரெண்ட்லியான கேம்பஸ் இருக்குது, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் டெய்லி லைஃப் சேலஞ்சஸ், ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஹாஸ்டலில் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. சரிங்களா?
அதே மாதிரி பாத்ரூமாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் புவராக இருக்குன்றாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வெஜிடேரியன் ஒன்லி. அதே மாதிரி அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி வந்து பவர் ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வருத்தப்படுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி லேப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கணும். சில மாணவர்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில மாணவர்கள் இதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சிலபஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நடத்துறதுக்கு லாங்குவேஜ் பேரியரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா லோக்கல் லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹையர் அத்தாரிட்டிஸை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓல்டு பில்டிங்ஸாக இருக்குது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இன்னும் நல்லா இருக்கணும். சரிங்களா? இன்னும் வந்து நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கீ ஸ்ட்ரென்த்தை பார்த்துடலாம். சரியா? இப்போ மாணவர்கள் சொல்கிறத பார்த்தாச்சு. கீ ஸ்ட்ரென்த்தை பார்த்துடலாம். லோ காஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஜிசிஏ தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? இங்கே வந்து ரொம்பவே ஃபீஸ் ரொம்ப குறைவு. நம்ம ஏற்கனவே ஜிசிடிலாம் பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் ஃபீஸு. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி வந்து டக்குன்னு அந்த ஸ்காலர்ஷிப் ப்ராசஸ் வந்து உடனடியாக முடிச்சு கொடுக்குறாங்க. அது மாணவர்களுக்கு பேருதவியாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் புக் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 2071 இருக்குது. மெயின் கலெக்ஷன்ஸில் வந்து 55,984, கிட்டத்தட்ட 56,000 புக்ஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட் லைப்ரரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 5,049 இருக்குது. நேஷனல் ஜர்னல்ஸ் வந்து 209, இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ் வந்து 8, ஜர்னல்ஸ் வந்து 1078 வாங்கிட்டு இருக்காங்க. பேக் வால்யூம்ஸ் வந்து 33,359. ஸோ ஒரு மேசிவான லைப்ரரி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ரிசர்ச் அவுட்புட்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிகேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் 930 பப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன்ஸ் வந்து 16 பேட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க. க்ளோஸ்டு ஆக்சஸில் வந்து 234 இருக்குது. கோல்டு ஓப்பன் ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 48, பிரான்ஸில் வந்து ஒரு 12, க்ரீனில் வந்து 2 இருக்குது. ஜோர்னல் ஆர்டிகல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 648 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ்லையும் இன் ப்ரொசீடிங்ஸ்லையும் இருக்குது 199. புக்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் வந்து 17 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 66 பப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பிளானிட்டேரியம் இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. டூம் டயமீட்டர், பிளானிட்டேரியம்னா தெரியும் இல்லையா, ஸ்பேஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்களா, அது கிட்டத்தட்ட 8 மீட்டர் டயமீட்டர் இருக்கக்கூடிய டூம் இருக்குது. 55 பேர் சிட்டிங்கில் இருக்கலாம். இந்த ஸ்டார் கேரியர்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் RR25 அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஃபெஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி வந்து மாணவர்கள் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமானது வந்து மியூசிக் கிளப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜெட்டிக்கான லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜிசி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரிசர்ச் சென்டராக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் TEQIP அந்த ஃபண்டிங் வந்து சாதாரணமாக எல்லா கல்லூரிக்கும் கிடச்சிடாது, இந்த கல்லூரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து இன்டர்நெட் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி QE ப்ரோக்ராமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹாஸ்டல்ஸ் கூட வைஃபை கொடுத்துருக்காங்க. R&Dயில் வந்து நல்ல இண்டஸ்ட்ரி ட்ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 14,030 ரூபா தான். சரிங்களா? ஸோ எல்லாராலையும் கட்ட முடியக்கூடிய ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,950. மெஸ் பில் வந்து 2,000 ரூபா வரும்னு இருக்காங்க. இது வந்து அக்யூரேட் ஃபீஸ் தான். சரிங்களா? 2025 ஃபீஸ் தான். சரிங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்தலாம். சிஎஸ்சியில் வந்து 59% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி வந்து 15, ஆவரேஜ் சேலரி வந்து 3. அதே மாதிரி சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 86% பிளேஸ்மெண்ட், 13.2 ஹையஸ்ட், 3.6 வந்து ஆவரேஜ். இசியை பொறுத்த வரைக்கும் 74% தான். ஸோ 7 lakhs வந்து ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 5.2 lakhs வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்குது. EEEக்கு வந்து 100% கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி வந்து 6.5, ஆவரேஜ் சேலரி வந்து 4.5. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்கலுக்கு வந்து 100% கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். 8 lakh per annum வந்து ஹையஸ்ட்டு, 3.8 வந்து ஆவரேஜ். அதேமாதிரி மெட்டலர்ஜி பார்த்தோம் இல்லையா, அது வந்து 88% வந்து கொடுத்துருக்காங்க. 6.5 ஹையஸ்ட்டு, 4 வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆவரேஜ் சேலரி. சரிங்களா? கிட்டத்தட்ட 49க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வர்றாங்க. சரியா? இந்த கல்லூரியோட சேஃப் கட் ஆஃப் மார்க், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா OCக்கு 194, BCக்கு 193, BCMக்கு 191, MBCக்கு 192, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 184, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 173. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கல்லூரியை பற்றி நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வெளியே சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.